இன்னைக்கு நம்ம ஏஷியா கப் ஃபைனல்ஸ் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய கண்டென்சஸை நான் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிச்சு நான் எங்கள் வீடியோவுக்கு போகணுன்னு நான் இது பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அது மனசில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதை சொல்லிட்டுனா அப்படி நான் வீடியோக்கு போயிருந்தேன். ஸோ வி ஆல் நோ அபவுட் கரூரில் இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ இது இந்த நியூஸ் வந்து இப்போது தமிழ்நாடு மட்டும் லைக் என்டையர் இந்தியாவிலே இப்போ ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனாக போயிட்டு இருக்குது. ஸோ என்னென்னா டிவிகே பிரசிடென்ட் அண்ட் கம் ஆக்டர் விஜய் அவரோட எலெக்ஷன் கேம்பெயினை ஒரு 3rd வீக்காக நடந்துன்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் பண்ண லாஸ்ட் வீக் நாகப்பட்டினம், திருவாரூர். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அண்ட் கரூரில் பண்ணார். ஸோ கரூரில் இன்றைக்கி அவர் கேம்பெயின் பண்ண ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் ஒரு 31 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஸோ நிஜமாலே வந்து இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இல்லை எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு மட்டும் இல்லை. ஸோ என்டையர் தமிழ்நாடு இஸ் ஃபீல் ஃபார் தட். ஸோ யாரெல்லாம் அவங்க நெருக்கமானவர்கள் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ மை டேக் கண்டோலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது லைக் இதில் ஸ்டில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப வரணும்னு நான் வந்து அந்த காடை வேண்டிக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இதில் வந்து பாலிடிக்ஸ் இது பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குங்கிறது சரியாக விசாரித்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணணுன்னு நான் இது பண்ணிக்கிறேன். இதில் தேவையில்லாத இந்த ஒரு பாலிடிக்ஸில் இது பண்ண வேணாங்கிற ஒரு என்னோடய தாட்ஸ் தான். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பட் எப்போவுமே நான் கிரிக்கெட் பற்றி தான் நான் பெருசாக பேசுவேன். ஸோ இந்த ஒரு இது வந்து சார் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வே guys. ஸோ my deep condolences to his families and friends and who are suffering from this incident. ஸோ அவங்க எல்லோரும் திரும்ப வரணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரும். ஸோ ஏஷியா கப் ஸோ நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வித்தவுட் விராட் அண்ட் ரோஹித் ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்கே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு டோர்னமெண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சூப்பர் ஃபோர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ்னு இது பண்ண வந்தாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைடு கேம்ஸ் அந்த மாதிரியாக தான் போயிருந்தது. ஸோ இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் ஏஷியா கப் சீசன் கம்ஸ் டு அன் எண்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனல்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா டேக்கிங் ஆன் பாகிஸ்தான். ஒரு ஹை ஓக்டேன் கிளாஷாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லைக் ஏஷியா கப் அந்த 40 இயர்ஸில் இட்ஸ் ஃபஸ்ட் டைம் அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஏஷியா கப் ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ எக்ஸைட்மெண்ட் லெவல் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கண்டிப்பாக இந்த கேமும் இருக்கும். ஸோ அதுக்குன்னா ஒரு லைட்டாக ஏஷியா கப் அந்த ரிவ்யூலாம் கொஞ்சம் பார்த்துடலாமே. ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா லைக் நேற்று முடிஞ்ச மேட்ச் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சென்சேஷனலாக ஒரு கேமாக இருந்துச்சு. ஒரு 202 இந்தியா அடித்தாங்க. லைக் 203 லைக் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஐ திங்க் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு சடன் கம்பேக் பை இந்தியா. ஸோ அது கேம் வந்து ஒரு ஈஸியாக ஸ்ரீலங்காவுக்கு கையிலேருந்து கேம் போயிட்டு அது சூப்பராக ஒரு போய் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு சூப்பர் 4 ஒரு வித்தவுட் எனி கேம்ஸ் வின் பண்ணாமலே வந்து டோர்னமெண்ட் போய்ட்டு இதுவாகிட்டாங்க. அண்ட் தென் பாகிஸ்தான் ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் இந்தியா தோற்றனால அடுத்த 2 மேட்ச் ஒரு கிரேட் கம்பேக் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. தென் இந்தியா ஒரு ஸ்டில் ஒரு அன்பீட்டன் சைடு தான் இருக்காங்க. ஃப்ரம் குரூப் ஸ்டேஜ் வந்து ஒரு யூஏ ஒரு ஈஸி வின்னாக பாகிஸ்தான் கூட இருக்குது. ஒமான் கூட வந்து ஆல்மோஸ்ட் ஒமான் தே கேவ் பிரில்லியன்ட் ஃபைட் பேக் அகேன்ஸ்ட் இந்தியா. ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க அந்த ஒரு இதுவும். பட் இந்தியா அட்லாஸ்ட் இந்தியாவில் வின் பண்ணாங்க சூப்பர் ஃபோர்ஸில் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். அபிஷேக் சர்மா ஒரு பிரில்லியன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த பங்களாதேஷுக்கு அகெயின்ஸ்டாகவும் அபிஷேக் சர்மா அந்த என்டையர் டீம் நல்லா பண்ணாங்க. லைக் ஸ்ரீலங்கா கேம் நேற்றையும் பார்த்தா அபிஷேக் சர்மாவோட ஹீரோயிக்ஸ் அண்ட் திலக் வர்மா. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணது வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டில் ஒரு அன்பீட்டன் சைடாக இருக்குது. ஸோ இந்த அன்பீட்டன் இதோடைய வந்து இந்தியா வந்து ஃபைனல்ஸில் ஆடுறாங்க அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஒரு எக்ஸைட்மெண்ட் கிளாஷாக தான் இருக்க போது, அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா வித்தவுட் விராட் ரோஹித் இல்லைனாலும் ஒரு இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது சூப்பர் ஃபோர்ஸ்லேயும் ஒரு குரூப் ஸ்டேஜஸ்லேயும் அந்த ஒரு ஹைப் இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஹைப் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா பாகிஸ்தானும் சரி அகெயின்ஸ்ட் இந்தியா தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஷஹீப் ஜாதா ஃபர்ஹானாக இருக்கட்டும், ஒரு ஷஹீன் அஃப்ரீதியாக இருக்கட்டும், ஒரு முகமது நவாஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ரீசனபிளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபக்கர் சமான் வந்து ஒரு
ஒரு த்ரெட்லாம் எப்போவுமே ஒரு நம்பர் 4 ஆடி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அப்போ இப்போ கொஞ்சம் ஓப்பனிங் பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணேன். சைம் வைப் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு புவர் சீசனாக தான் இருந்துச்சு சைம் வைப் பொறுத்த வரைக்கும். தென் சைப் சாதா ஃபர்ஹான் ஒரு பில்லியன்ஸ் ஒரு சில கேம் காட்டினா அகேன்ஸ்ட் இந்தியா சூப்பர் ஃபோர்னு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டினார். அண்ட் தென் பவுலிங் பாகிஸ்தானோட பவுலிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிதி, ஹாரிஸ் ராஃப், முகமது நவாஸ், அப்ரார் ரஹ்மான், ஃபஹீம் அஷ்ரஃப் மாதிரியான பிளேயர்ஸ் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஷஹீன் அஃப்ரிதி நாட் வித் த பால் வித் த பேட் ஆல்சோ கொஞ்சம் ரீசனபிளாக ஒரு கேம் பண்ணுறாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு லீக் ஸ்டேஜஸில் ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு 27 சம்திங் அடிப்பார். அண்ட் தென் இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் ஒரு டீப் ட்ரபுள் இருந்தப்போ ஷஹீன் அஃப்ரிதி ஒரு லாஸ்ட் ஒரு க்ரூஷியல் ஒரு 19 ரன்ஸ் வந்து ஒரு முகமது நவாஸ்க்கு அஹேடாக வந்து ஷஹீன் அஃப்ரிதியை ப்ரமோட் பண்ணுவாங்க அந்த ஒரு இதில். ஸோ ஷஹீன் அஃப்ரிதி ஒரு க்ரூஷியல் அந்த 19 ரன்ஸ் ஒரு பாகிஸ்தான் ஒரு ரீசனபிள் டோட்டலில் கொண்டு வந்துச்சு. அண்ட் தென் ஹாரிஸ் ராஃபை நம்ம வந்து இது பண்ணோன்னா என்னதான் கொஞ்சம் அவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பட் அவர் எடுக்கிற விக்கெட்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். லைக் அப்படியே அட் த சேம் இந்தியன் டீமுக்கு வந்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட பிரில்லியன்ஸ் ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் நாக்கு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் அபிஷேக் சர்மா. லைக் சூப்பர் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் யூஏ ஆரம்பிச்சதாக இருக்கட்டும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் லீக் ஸ்டேஜஸில் யூஏக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். சூப்பர் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் ஒரு பில்லியன் ஒரு 75. அண்ட் தென் லைக் லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் 61. லைக் பங்களாதேஷோடு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். லைக் சுப்மன் கில் இட்ஸ் நாட் இன் குட் ஃபார்ம். ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் சுப்மன் கில்கிட்டேருந்து ஸ்டில் இன்னும் வரலை. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் ஆல்சோ இட்ஸ் நாட் இன் குட் டச். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு திலக் வர்மாவும் கொஞ்சம் ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. லைக் சிவம் துபே வித் பேட் பெருசாக பண்ணால் வித் பால் ஒரு சில கேம்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹர்திக் பாண்டியா வித் பேட் கொஞ்சம் இது பண்ணால் வித் பால் கொஞ்சம் ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. லைக் சூப்பர் ஃபோர்ஸில் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டான ஒரு எக்ஸ்பென்சிவ் இதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் இருந்துச்சு ஒரு பங்களாதேஷ் மேட்ச்க்கு அகேன்ஸ்டாக. ஒரு வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்லா பண்ணிட்டுருக்காரு. குல்தீப் யாதவ் தே கேவ் த ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் இன் அக்ஷர் பட்டேல். ஸோ சொல்லிகிட்டே போகலாம் கைஸ். ஸோ ஃபைனல்ஸ் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன். ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் த 41 இயர்ஸ் ஏஷியா கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் டைம் இன் ஏஷியா கப். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேமாக இருக்க போகுது அன்டவுட்டட்லி. அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு லீக் ஸ்டேஜஸில் பார்த்தோம், சூப்பர் ஃபோர்ஸில் பார்த்தோம், இந்தியாவோட டாமினன்ஸ் தான் ஹையடாக இருந்துச்சு. ஸோ ஃபைனல்ஸ் இஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ ஃபீல்டு மாதிரி தான். லைக் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் மறுபடியும். ஸோ விச் டீம் கிவ் த பெஸ்ட் தட்ஸ் த டீம் இஸ் த வின்னர். ஸோ அந்த மாதிரி யார் அன்றைக்கி நாளில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ லைக் அவங்க தான் இந்த ஏஷியா கப்பை வின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானுங்கிறது இப்போ ஒரு அகெயின் இந்த ஒரு ஃபைனல்ஸ் மூலம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் இந்தியா பாகிஸ்தான் ஆனப்போ அந்த ஒரு ஹைப் இல்லை. லைக் இப்போ அகெயின் அந்த ஒரு ஹைப் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு போகுது நம்ம வெயிட் பண்ண போகலாம். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டில் அன்பீட்டன் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். லாஸ்ட்டாக 2020 ஏஷியா கப் அந்த T20 ஃபார்மேட்டில் லாஸ்ட்டாக பாகிஸ்தான் வந்து இந்தியா பீட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த T20 ஃபார்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் cannot beat இந்தியா இன் T20 ஃபார்மேட்ஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு 2025 T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், லைக் நாட் ஒன்லி T20 ஃபார்மேட், லைக் ஓவரால் இந்தியா பாகிஸ்தான் கிளாச்சஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஹையடாக இருக்காங்க. அந்த 2022 ஏஷியா கப் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், ஒரு 2023 சாம்பியன் வேர்ல்ட் கப்பாக, 2020 50 ஓவர் வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2020 T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், தென் இப்போ இருக்கிற ஏஷியா கப் 2 கேம்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்தியா ஸ்டில் அன்பீட்டன் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அந்த ஒரு அன்பீட்டன் வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை பாகிஸ்தான் அந்த ஒரு இதை ப்ரோக் பண்ணி பாகிஸ்தான் இந்த ஏஷியா கப்பை வின் பண்ணுமான்னு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அன்டவுட்டட்லி ஒரு பெரிய கிளாஷ் வெயிட் பண்ணி இருக்குது. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சண்டே, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரீட் ஃபார் த எவ்ரி கிரிக்கெட் ஃபேன்ஸ்.